எங்களுடைய 9 ஆண்டு கால தொடர் போராட்டம், அதோடு மட்டுமல்ல ஓய்வூதியத்திற்கான 23 ஆண்டு கால கோரிக்கை என்பது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சட்ட தேர்தல் வாக்குறுதியிலே கொடுத்த அந்த அறிவிப்பை ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று சொல்வதை பழைய ஓய்வூதிய திட்டம்ன்ற பெயர் கிடையாது. தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம், தமிழ்நாடு உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்பதை அறிவித்திருக்கிறார். இதை முழுமையாக ஜாக்டோ ஜியோ வரவேற்றிருக்கிறோம். அதனால் வரவேற்று 6ஆம் தேதி முதல் நடைபெறக்கூடிய அந்த காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை ரத்து செய்திருக்கிறோம். இல்லை அதற்கு இதுக்கான வித்தியாசம் இருக்கிறது. இன்னும் இதுக்கான நடைமுறைகள் அதில் ஒரே கம்யூட்டேஷன் மட்டும் கிடையாது. அதாவது இப்போ ஓய்வூதியத்தை முன்கூட்டியே வழங்கி பெறுகிற நடைமுறை கிடையாது. ஆனால் அது அந்த ஓய்வூதியத்தை முழுமையாக வாங்கிட்டு இருப்பாங்க. அது ஒன்று தானே தவிர இன்றைய உலக பொருளாதார சூழ்நிலையிலும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலே இல்லாது. அதனால் ஓய்வூதியம் அஷ்யூர்டு பென்ஷன் 30 ஆண்டுகள் முடித்தவர்களுக்கு 50 விழுக்காடு என்பதை யாருமே உத்தரவாதப்படுத்தவில்லை. அதை உத்தரவாதப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் இதை முழுமையாக வரைக்கும். அதே மாதிரி அவர்கள் ஓய்வூதியர் இறந்து விட்டால் குடும்ப ஓய்வூதியம் 60 விழுக்காடு என்பதையும் சொல்லி, அதோடு மட்டுமில்லாமல் ஒன்றிய அரசு 6 மாதத்துக்கு ஒரு முறை அறிவிக்கக்கூடிய அகவிலைப்படி என்பது முழுமையாக அதே அளவில் அதே சதவீதத்தில் ஓய்வூதியதாரர்களுக்கும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கும் வழங்கப்படும் இந்த உத்தரவாதம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதுவரை பணிக்கொடை என்பது வழங்கப்படாமல் இருந்தது. அந்த பணிக்கொடை என்பது வழங்குவதற்கான முழுமையாக 25 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு எவ்வளோ எலிஜிபிள் வருதோ அது வரைக்கும் அதையும் அறிவித்திருக்கிறார். முழுமையாக எங்களுக்கு மன நிறைவான ஒரு அறிவிப்பு. அதனால் முதல்வரை சந்தித்து எங்களுடைய ஜாக்டோ ஜியோவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். அவங்களுக்கு நம்ம வச்சுருந்தோம். அவங்களுக்கு கருணை ஓய்வூதியம் என்று சொல்கிறாங்க. நீங்கள் நிறைய பேர் கேட்டாங்க பத்திரிகையாளர்கள் எவ்வளவுன்னு. அது அரசாணை வெளிவரும்போது தான் தெரியும். அவர்களுக்கும் ஒரு கருணை உத்தரவாதப்படுத்த ஒரு கருணை ஓய்வூதியம் என்பதை முதல்வர் அறிவித்திருக்கிறார். அதையும் நாங்கள் நெஞ்சார வரவேற்கிறோம்.